வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கேலோ இந்தியா போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. கோவையில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய அரசு பெற்ற வரியை விட தமிழகத்திற்கு கூடுதலாக நிதி வழங்கியுள்ளோம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரை. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கேலோ இந்தியா போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களும் கலந்து கொள்ளும் கேலோ விளையாட்டுப் போட்டியில் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்த போட்டிகள் தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய நகரங்களில் நடத்தப்பட உள்ளன. இம்மாதம் 19ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன. போட்டியின் நிறைவு விழா கோலாகலமாக சென்னையில் நடத்தப்பட உள்ளது. இந்த விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்காக அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுப்பதற்காக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று டெல்லி சென்றார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். கோவையில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். கோவை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக குறிச்சிக்குளம் பகுதியில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட 20 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 2.5 டன் எடையிலான இரும்பின் மூலம் திருவள்ளுவர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். மேலும் கோவை மாநகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பெற்ற வரியை விட தமிழகத்திற்கு கூடுதலாக நிதி வழங்கியுள்ளோம் என்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துரைக்கும் வகையில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திரை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் சென்னை மேற்கு மாம்பலத்தில் இன்று நடைபெற்ற விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் திட்டம் கொண்டு செல்லப்படுகிறது என்றும் மத்திய அரசிற்கு வரப்பெற்ற ஜிஎஸ்டி வரியை முழுமையாக மாநில அரசுகளுக்குத்தான் கொடுத்துள்ளோம் என்றும் வரி தொடர்பாக இன்னும் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர் மற்றும் தென் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்றும் தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் 6ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக ஆம் ஆத்மி அமைச்சர் ஆதிஷி அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை கடந்த நவம்பர் 2ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருந்தது. இதனையடுத்து 2வது முறை ஆஜராக கடந்த அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் 10 நாள் தியான பயிற்சியில் ஈடுபட இருப்பதால் விசாரணைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து திடீரென அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலம் புறப்பட்டு சென்றார். இதனைத் தொடர்ந்து 3வது முறையாக நேற்று ஆஜராக
அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அமலாக்கத்துறை விசாரணைக்கு நேற்று ஆஜராக இயலவில்லை என கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக டெல்லி மாநில ஆம் ஆத்மி அமைச்சர் ஆதிஷி அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தனது தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் நிதியிலிருந்து ஆணைக்குளம், அச்சம்பாடு, தனக்கர்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடை, நியாய விலைக் கடை போன்றவற்றிற்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மேலும் கட்டி முடிக்கப்பட்ட பயணியர் நிழற்குடை, நியாய விலைக் கடைகள், நூலக கட்டிடம் மற்றும் கலையரங்கம் ஆகிய கட்டிடங்களை திறந்து வைத்தார். இதில் அரசு அதிகாரிகள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். எத்தனை அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சாடியுள்ளார். மத்திய அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மத்திய அரசிடம் விலை உயர்வு குறித்து கேட்டால் எங்கள் வீட்டில் வெங்காயம் சேர்த்துக் கொள்வதில்லை என்று பதில் கூறுவதற்கு பெயர்தான் சாதி திமிர் என்று தெரிவித்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ், இவிஎம் மெஷின் வாக்குப்பதிவு நடைபெற்றால் பாஜக தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறினார். இதேபோல் மேடையில் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், தமிழகத்தில் மழை வெள்ள நிவாரண நிதி குறித்து மத்திய அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரே தவிர தமிழ்நாட்டிற்கு ஒரு சல்லி பைசாவை கூட தரவில்லை என்று குற்றம் சாட்டினார். பின்னர் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று அதிகார மத்தியில் பேசுவதாகவும் அவர் தன்னை ஒரு பிரதமர் என்று நினைத்துக் கொண்டிருப்பதாக சாடினார். மேலும் தமிழ்நாடு வெறுப்பு அரசியலுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிரான எத்தனை அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது என்பதை எழுதிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 26ஆம் தேதி விசிக சார்பில் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்த நாட்டை காப்பதற்கான ஒரு அறப்போர் என்று கூறினார். திமுக தலைமையிலான கூட்டணி ஈழவுக்கு எதிராக தமிழ்நாடு தகுதி அளவிலும் இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி இதை மாபெரும் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் அனைத்து உந்துதல் பணிகளையும் செய்யும் என்பதை சொல்லி கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனியை மூட வேண்டும் என்ற பகுதியை சார்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே எண்ணூரில் 9ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் அறிவித்து மாங்காடு நகராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை அமைச்சர் தாமு அன்பரசன் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மக்களுடன் முகாமை தொடக்கி வைத்தார். முகாமில் நகராட்சி, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கான மனுக்களை பெற தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதில் 1 முதல் 13 வார்டுகள் வரை உள்ள பொதுமக்களின் கோரிக்கை குறித்து மனுக்கள் அளிக்கப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. இதில் குறிப்பாக சொத்து வரி, குடிநீர் வரி, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு அதற்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி, நகரமன்ற தலைவர் சுமதி மற்றும் நகராட்சி அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தை ஒருபோதும் விஜயகாந்த் கைவிடவில்லை என்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் கூறியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வீட்டிற்கு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் கோ. ராதாகிருஷ்ணன் சென்று ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஒரு நல்ல நண்பரை, நல்ல சகோதரனை இழந்த உணர்வு தான் எனக்குள் வருகிறது என்றும் விஜயகாந்துக்கு உரிய இடத்தில் உரிய நேரத்தில் சிலை வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஏழை எளிய மனிதர்களுக்கு உண்மையிலேயே மனப்பூர்வமாக பணியாற்றிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை மிக அதிகம் கொண்டவர் கேப்டன் என்றும், பல வெற்றி தோல்விகள் வந்த போதிலும் ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றிட வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டும் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை என்று கூறினார்.
இதேபோல் சாலிகிராமத்தில் உள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று நடிகர் சசிகுமார் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் உயிரிழந்த போது எவ்வளவு கூட்டம் இருந்ததோ அதே போலத்தான் விஜயகாந்திற்கும் இருந்ததாகவும் அவரின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்று கூறினார். அவருடைய இறுதி காலம் வரை அவரோடு மிக நெருங்கிய தோழமையோடும் நட்புணர்வோடும் இருந்த ஒரு நல்ல நண்பரை, ஒரு நல்ல சகோதரனை இழந்த உணர்வுதான் என் உள்ளத்திலே இருக்கிறது. நிச்சயமாக ஏழை எளிய மனிதர்கள் மீது யாரெல்லாம் அன்பு கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய திருவுருவச் சிலையை வைப்பதன் மூலமாக அந்த உணர்வை நாம் பறைசாற்றுகின்றோம். அந்த உணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அது தோற்றுவிக்கும். நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும். உரிய இடத்தில் உரிய நேரத்தில் அவருக்கு நிச்சயமாக வைக்கும். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட காவல்துறையின் சார்பாக மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனா தலைமையில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் உயர் அதிகாரிகளிடம் அளித்த புகார் மனுக்களில் 12 மனுக்கள் மீது உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட்டு தீர்வு காணப்பட்டது. இந்நிலையில் நிலுவையில் உள்ள ஒரு மனுதாரர்களின் குறைகளை கேட்டறிந்து இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுப்பி வைத்தனர். மேலும் 40 புகார் மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது. இந்த கூட்டத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் ரமேஷ், குகன், மனோஜ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 13 பள்ளிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியம் மற்றும் நகர பகுதிகளில் உள்ள 13 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. விழாவில் 2000 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆகியோர் வழங்கினர். இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன், KMG கல்வி நிறுவனங்களின் செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடைகளிலும் பொதுமக்களிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை மத்திய அரசு தீவிர இயற்கை பேரிடராக அறிவிக்க வேண்டும். 21,000 கோடி நிவாரண நிதி வழங்க வேண்டும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நெமிலி மேனகா, தேவி கோமகன், ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன், நகர செயலாளர் பெருமா பழனி, ஒன்றிய பொருளாளர் மூங்கிலான் ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம், காந்தி சாலை, தேரடி சாலை, திருமங்கையாழ்வார் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் உள்ள கடைகளிலும் பொதுமக்களிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி நிர்வாகிகள் செந்தமிழ் செல்வன், அன்பு, சங்கர், சீனிவாசன், பூவரசன், இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகவேல் உட்பட 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். தாம்பரம் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த மாடு முட்டியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சேலையூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் சோழன் நகர் பகுதியில் வாடகை வீட்டில் செக்யூரிட்டி மணி என்பவர் தனது மனைவி இந்திராவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் வீட்டிற்கு தன்னை பார்க்க வந்த மகளை தாம்பரத்திற்கு அழைத்து சென்று வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அங்கிருந்து மாடம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த மணி நடந்து சென்ற போது சாலையில் சுற்றித் திரிந்த மாடு ஒன்று முதியவர் மணியை முட்டி தூக்கி வீசியதில் அவர் நிலை குலைந்து கீழே விழுந்தார். இதில் கைப்பகுதி கிழிந்து ரத்தம் அதிகமாக சுட்டியது. உடனே அருகில் இருந்தவர்கள் மாட்டை விரட்டிவிட்டு முதியவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மணி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து சேலையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அடிக்கடி மாடுகளால் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரமண்டல் தொழிற்சாலைக்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக வரும் 9ஆம் தேதி பொதுமக்களை திரட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தும் என்று சென்னையில் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூரில் தொடர்ந்து 8வது நாளாக மீனவ மக்கள் போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோரமண்டல் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டார். அதன் பின்னர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை எண்ணூர் சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதியில் இயங்கும் தனியார் உரை சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்படுவது எனவும் இதனைத் தொடர்ந்து 8வது நாளாக அப்பகுதி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவர்களுக்கு ஆதரவாக வரும் 9ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தும் எனவும் தெரிவித்தார். மேலும் இப்பகுதியில் அனைத்து வகையான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படக்கூடிய மருத்துவ முகாம் ஒன்று அரசு சார்பில் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கையில் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். அரசே முன்வந்து இதனை செய்ய வேண்டும். அனைத்து வகையான பரிசோதனைகளையும் உடல்நலம் குறித்த பரிசோதனைகளையும் செய்ய வேண்டும். அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் அளிக்க வேண்டும். இது அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன். ஒட்டுமொத்தத்தில் இதில் 3-4 வகையான துறையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மாசு கட்டுப்பாடு வாரியம் மட்டுமல்ல, அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். முதல்வர் தலைமையில் இது குறித்து ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும். அமைச்சர்கள், அதிகாரிகள், இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும், பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. மயிலாடுதுறை அருகே மீன் ஏலக்கூடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட சின்னமேடு மீனவ கிராமத்தில் 9.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேர்கல் தடுப்பு சுவர், மீன் ஏலக்கூடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நேரத்தில் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். பின்பு சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் மீன் ஏலக்கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஒப்படைத்தார். நிகழ்ச்சியின் முடிவில் மீனவ பஞ்சாயத்தாளர்கள் நேர்கள் தடுப்புச் சுவரின் நீளத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டையில் 5000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு 2024ஆம் ஆண்டு கேலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கடப்பந்தங்களில் வாலாஜாபேட்டை கிழக்கு ஒன்றிய அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பூண்டி பிரகாஷ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வாலாஜாபேட்டை கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 5000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு 2024ஆம் ஆண்டு கேலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் வேதகிரி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் உமர் பாரூக், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் அஜீஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தாம்பரத்தில் மாநகராட்சி ஆணையாளரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக வாகனத்தில் தூக்கி சென்றனர். சென்னை தாம்பரம் மாநகராட்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சியின் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளருமான யாகூப் கலந்து கொண்டார். அப்போது அவர் மாநகராட்சி ஆணையாளர் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் பிரபல கிறிஸ்துவ கல்லூரிக்கு சொந்தமான இடத்தை மேயர் மற்றும் துணை மேயர் மாமன்ற கூட்டத்தில் தெரிவிக்காமல் சீல் வைப்பது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு மாநகராட்சி ஆணையாளர் அழகு மீனா அவரை ஒருமையில் இழிவுபடுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தாம்பரம் சண்முக சாலையில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் போலீசார் தாக்கியதில் ஒருவருக்கு மண்டை உடைப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக வாகனத்தில் தூக்கி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தேனி அருகே தந்தை மகன் சொத்து தகராறில் வனத்துறையினருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு தகவல் ஆணையம் தீர்ப்பளித்துள்ளது. தேனி மாவட்டம் கீழக்கடலூர் பகுதியை சேர்ந்த
நந்தகோபாலுக்கும் அவரது தந்தை சண்முகத்திற்கும் இடையே சொத்து தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக நந்தகோபால் வீட்டில் யானை நந்தம் மற்றும் புலிநகம் உள்ளிட்டவைகளை வைத்து அவரது தந்தை வழக்கு தொடர்ந்துள்ளார். இதனையடுத்து கம்பம் கிழக்கு வனச்சரக அதிகாரிகள் நந்தகோபால் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தன் மீது பொய்யாக வழக்கு தொடரப்பட்டதாக கூறி வனத்துறையிடம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மூலம் இவ்வழக்கு குறித்து ஆவணங்கள் வேண்டும் என நந்தகோபாலன் மேல்முறையீடு செய்தார். இதனையடுத்து வனத்துறை உரிய ஆவணங்களை வழங்க வேண்டும் என தீர்ப்பு அளித்தது. தொடர்ந்து 2 ஆண்டுகள் கடந்தும் வழக்கு குறித்த ஆவணங்களை வனச்சரகம் வழங்காததால் தமிழ்நாடு தகவல் ஆணைய மாநில தலைவர் ஸ்ரீதர் மேகமலை கோட்ட கண்காணிப்பாளரும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். மேலும் விண்ணப்பதாரருக்கு உரிய ஆவணங்களை வழங்காமல் காலதாமதப்படுத்தியதால் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். உரிய விளக்கத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு 15 நாள்ல அந்த தகவலை எந்தவித கட்டணம் இல்லாமல் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையாக அரசு செயல்படணுன்றதுக்காண்டி ஏற்படுத்தப்பட்டதே தகவல் உரிமை சட்டமே. அந்த தகவல் உரிமை சட்டத்தை மதிக்காம ஒரு வனத்துறை அலுவலகமே வனத்துறை இலாக்காவே செயல்படுறது ஒரு சட்டத்தை மதிக்காத கேலிக்கூத்துத்தனமாகவும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்மையும் சட்டத்தை சீரழிக்கும். இது போன்ற தீர்ப்புகள் அவங்களுக்கு மேலும் ஒரு சில பாடங்களை புகட்டி இனிமேலாவது வனத்துறை சரியான வழி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதன் உரிமை நான் கேட்கிறேன். நடிகர் சங்க கட்டிடத்திற்கு நடிகர் விஜயகாந்த் பெயர் வைப்பது பொது கருத்தாக இருந்தால் அது தவறு இல்லை என நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியில் தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு நடிகர் விஜயகாந்த் பெயர் வைப்பது பொது கருத்தாக இருந்தால் அது தவறில்லை எனவும் அனைத்து நடிகர்களின் கருத்துதான் தனது கருத்து எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா துறை பின்னோக்கி செல்கிறது என்ற தகவல் பொய்யானது, சினிமா எப்போதும் மங்கி போகாது என்று கூறினார். சார் அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார். எல்லாருக்கும் அது பொது பொது கருத்தா எல்லாருக்குமே இப்போ எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்லதா இருந்தா பண்ணிட்டு போலாம். தப்பே எல்லாரோட கருத்து தான் என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தேவசம் போர்டு மற்றும் காவல்துறையினரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டால் மீண்டும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை காலகட்டத்தில் பக்தர்கள் அதிக அளவு குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல்வேறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பினர். இந்நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி தேவசம் போர்டு அதிக பக்தர்களை கோவிலில் அனுமதிக்க முயல்வதாக காவல்துறை தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் மீண்டும் சபரிமலையில் கூட்ட நெரிசல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் ஆன்லைன் முன்பதிவு இருந்தபோது போதிய கட்டுப்பாடுகள் இருந்தது. தற்போது திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் நீதிமன்றத்தை நாடி ஆன்லைன் பதிவு முறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். இதனால் காவல்துறைக்கு பக்தர்கள் வருகை குறித்து தகவல் முறையாக இல்லை என்றும் இதன் காரணமாக பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவில்பட்டியில் 2 ஆண்டுகளாக அலைக்கழிக்கப்பட்ட வருவாய் ஆய்வாளரை கண்டித்து முதியவர் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வக்கீல் தெருவை சேர்ந்த பூவலிங்கத்தின் மருமகன் சீதாராமன் 2022ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இவருக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் தாசில்தார் அலுவலகத்தில் முதியவர் பூவலிங்கம் வாரிசு சான்று கேட்டு மனு அளித்துள்ளார். இந்நிலையில் மனு விசாரணையில் இருந்த போதும் வருவாய் ஆய்வாளர் ராஜசேகர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் 2 ஆண்டுகளாக முதியவரை அலக்களிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து முதியவர் பூவலிங்கம் கோவில்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது சான்றிதழ்களை பெற லஞ்சம் கேட்பதாகவும் இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். 1 வருஷமா பார்த்தாச்சு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கி. அதனால உடனடியாக இதற்கான வாரிசு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட நான் இங்கே மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இப்படிப்பட்ட அரசு தேவைகளுக்காக கடுமையாக அலைக்கழிக்கப்படுறாங்க. 5000 ரூபா கொடுத்தாச்சுன்னா இன்னைக்கு காலையில் கொடுத்தோம்னா சாயந்தரம் சர்டிஃபிகேட் வந்துடும். பணம் கொடுக்கலன்னா மக்கள் கடுமையாக அலைக்கழிக்கப்படுறாங்க. இது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிடணும். கோவில்பட்டி நான் பார்த்தேன், இங்கே இருக்கக்கூடிய பாண்டவரமங்கலம் விஓ ஒரு இடத்த அளக்க வரணும்.
ஆனா அந்த அம்மா வரமாட்டேங்கி. வேற தாசில்தார்கிட்ட சொல்லி வர வைக்க வேண்டியது இருக்கு. எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இப்போ ஆலம்பட்டியில் இருக்கக்கூடிய விஏஓ ஒரு ஆளுக்கு பெயர் மாற்றம் செய்யணும். ஈசி முதற்கொண்டு கொடுத்தாச்சு, சர்டிபிகேட் முதற்கொண்டு கொடுத்தாச்சு, மூலப்பத்திரம் வேணுங்காங்க, மூலப்பத்திரத்தை கொடுத்தாச்சு, இனி தாய் பத்திரம் வேணும்னு சொல்றாங்க. அநியாயம் பண்றாங்க அதிகாரிகள், பொதுமக்களை அலக்களிக்கிறார்கள். இந்த அலைக்கழிப்பு கூடாதுங்கிறதுக்காக நான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கேன். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் உள்ள தெரு நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவிற்கு தினமும் வெறி நாய்கள் வருவதாக நோயாளியின் உதவியாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மருத்துவர்கள் கண்டும் காணாமல் அலட்சியமாக இருப்பதாகவும், அங்கிருக்கும் பாதுகாவலர்கள் முதல் செவிலியர்கள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக கூறியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். எனவே மருத்துவமனையில் இருக்கும் தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாய் தொல்லை அதிகமா இருக்கு, கடிக்க வருது. இது தவிர நாய் சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் உலா வருது. வாட்ச்மேனை கேட்டாலும் யாரை கேட்டாலும் இங்க நாய் அப்படிதான் இருக்கு, யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாய் போயிட்டே இருக்குது. அவசர சிகிச்சை பிரிவுல போகுது. அவசர சிகிச்சையில போனாக்கா பிளட் நிறைய அடிப்பட்டவங்க வந்திருப்பாங்க, இது வந்திருப்பாங்க, இதெல்லாம் நக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாய் மனுஷனோட வெறி பிடிக்கிறதுக்கு கடிக்கிறதுக்கு இருக்கு. இதை தீவிரமா நடவடிக்கை எடுத்து தடுக்கணும். சார் எந்த ஹாஸ்பிட்டல் சார் அது மேக்ஸிமம்? அப்ப ஓமந்தூர் மருத்துவமனை பி பிளாக். ஆனா இது சம்பந்தமா புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நர்ஸுங்க இருப்பாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது டாக்டர் நர்ஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல சார், அவங்களுக்கு சர்வசாதாரணமா இருக்குது அவசர சிகிச்சை பிரிவுலயே. இது சம்பந்தமா ஒரு வாட்ஸ்அப்ல கமிஷனர் ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ராதாகிருஷ்ணன் அந்த எந்த கம்ப்ளைண்டும் பாக்குறதே இல்லை. எதுக்கு அந்த வாட்ஸ்அப் வச்சிருக்காரு, எதுக்கு செல் வச்சிருக்காரு? பொதுமக்களோட கம்ப்ளைண்ட் திறந்து பாருங்க, நடவடிக்கை எடுங்க. புவனகிரி அருகே விவசாய நிலத்தை கையகப்படுத்தி சாலை அமைக்கும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கரைமேடு, மும்முடி உள்ளிட்ட பகுதிகளில் என்எல்சி நிறுவனம் 2வது சுரங்க விரிவாக்க பணிக்காக விளைநிலத்தை கையகப்படுத்தியது. மேலும் அப்பகுதியில் 2வது சுரங்கத்தில் இருந்து என்எல்சி நிர்வாகம் அகலமான போக்குவரத்திற்கான சாலை அமைத்து வருகிறது. இந்நிலையில் இதற்கு முழுமையான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், என்எல்சியில் வேலைக்காக வழங்கப்பட்ட பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த என்எல்சி அதிகாரிகள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என தெரிவித்ததை அடுத்து சாலை பணி நிறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மக்கள் நல பணியாளர்களின் மாவட்ட தலைவர் ராஜராஜ சோழன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது பணி நிரந்தரம் உயிரிழந்தவர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகைகளை உடனடியாக வழங்க கோரியும், ஓய்வு பெற்ற மற்றும் உயிரிழந்த மக்கள் நல பணியாளர்களின் வாரிசுகளுக்கு வாரிசு வேலை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் இதயத்துல்லா, மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளை ஒட்டி 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு நாயுடு கூட்டமைப்பு சார்பில் கொண்டாடப்பட்டது. மாநில துணைத் தலைவர்கள் செங்குட்டுவன், மாவட்ட தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கள்ளக்குறிச்சி நகர நாயுடு சங்க தலைவர் சுப்ராயுலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் கொளஞ்சியப்பன், மாவட்ட இளைஞரணி தலைவர் அருண்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புவனகிரி அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிழற்குடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள கண்ணங்குடி கிராமத்தில் பேருந்து நிழற்குடை அமைக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து நிழற்குடை அமைக்க நிதி ஒதுக்கினார். அதனைத் தொடர்ந்து நிழற்குடை அமைக்கும் பணி முடிவுற்ற நிலையில் ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன் பங்கேற்று புதிய பேருந்து நிழற்குடையை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கேலோ இந்தியா போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. கோவையில் தமிழ் எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மத்திய அரசு பெற்ற வரியை விட தமிழகத்திற்கு கூடுதலாக நிதி வழங்கியுள்ளோம். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரை. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.